அவர் இல்லைன்னா நமக்கு கிடையாது. அப்பொழுதுதான் 9வது நூற்றாண்டிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தோன்றி விரண்மீண்ட நாயனாரின் தூண்டுதலாலே தான் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் சிவபெருமான் எடுத்து கொடுத்த முதல் அடி. அடுத்தவர் போடுறார், திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன். ஏன்னா இவர் 7வது நூற்றாண்டில் பிறந்தவர். திருநீலகண்டத்து குயவனார் காரைக்கால் அம்மையார் முந்தினவர்கள், அவர்களை சொல்லவில்லை. அன்பர்களே, ஆழ்ந்து சிந்திக்கணும். சிறுத்தொண்ட நாயனார் உள்பட 7வது நூற்றாண்டு, திருநீலகண்ட நக்க நாயனார், திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர், இவர்கள்லாம் ஒத்த காலத்தில் வாழ்ந்தவர்கள். இப்படி வாழக்கூடிய சமயத்திலே தான் இந்த 3 நாயன்மார்கள் ஒன்னாக இருந்ததாலே இவர் செய்யக்கூடிய தொழிலை குறித்து குயவனார் என்ற வரியை போட்டார். இதற்கு பெரிய புராணம் என்று ஏன் வந்தது, அதைத்தான் முதல்ல தெளிவுபடுத்தணும். அப்படி அளவில் பெரிய நூலா இல்லை. திரேதாயுகத்திலே வந்தது ராமாயணம், வால்மீகி மகரிஷி எழுதி வடக்கே இருந்து தெற்கே வந்தது. அதே போல வேத வியாசராகப்பட்டவர் எழுதியது கந்த புராணம், அவர் எழுதப்பட்டதுதான் வடக்கே இருந்து தெற்கே வந்தது. அதே போல வியாச பகவான் எழுதியது பகவத்கீதை, வடக்கே இருந்து தெற்கே வந்தது. ஆனால் தெற்கே இருந்து வடக்கே போன நூல் பெரிய புராணம். அங்கே வடக்கே யார் எழுதினது? உபமன்யு தேவர் பக்த விலாசம்னு எழுதினார். அந்த அளவுக்கு பெருமை பெற்ற நூல். இதுக்கு பெரிய புராணம் என்று ஏன் பெயர் வந்தது, இதை சந்திக்கணும். இப்பொழுது அடியேனுக்கு மாலையிலே போட்ட மாலை இதை பாருங்க. வெள்ளை மலர், அடுத்து பச்சை இலை, அடுத்து சிகப்பு மலர். ஒரு அழகு இருக்கு இல்லையா? எல்லா பூவும் வெள்ளையாவே கட்டி போட்டா பார்வைக்கு நல்லா இருக்குமா? இருக்காது. நமது கண்ணை பாருங்கள், வெள்ளையா இருக்கு, நடுவில் ஒரு வட்டம் இருக்கு, இருக்கா இல்லையா? இந்த வட்டம் இல்லாம கண்ணு பூராம வெள்ளையா இருந்தா அழகா இருக்குமாம்மா? இல்லை. இப்ப அன்னையர்கள் உடுத்தியுள்ள ஆடையில அங்கே இங்கே பூ போட்டிருக்கு, பார்டர் போட்டிருக்குது. ஏன்னா மங்கையர்கள் அழகுக்கு உகந்தவர்கள். நாம அப்படி இல்லை. ஒரு சாதாரண துண்டை போட்டு வெளியில போகலாம், அவங்க வர முடியுமா? முடியாது. அதால இந்த கண்ணிலே உள்ள கருப்பு பாப்பாவும் வெள்ளை இருக்கிறது ஒரு அழகு. அதே போல ஒரு ஆணுக்கும் கல்யாணம் செய்தால் நல்லா இருக்காது. நல்லா இருக்குமா? ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும். அதே போன்று ரயில் ஓட வேண்டும், தண்டவாளம் ஓடக்கூடாது. ரயிலும் ஓடி தண்டவாளமும் ஓடினால் என்ன ஆகும்? விபத்து ஏற்படும். முறுக்கு சாப்பிடுகின்ற பொழுது பல் அசையலாம், நாக்கு அசையலாம், பல் அசையக்கூடாது. உண்டா இல்லையா? அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் இளம்பூரணனாகிய முருகன், தமிழ் தொண்டு செய்த மூதாட்டி அவ்வை, 2 பேரும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வருது. 2 பாட்டிகள் ஒன்று சேர்ந்தா கலகம் வந்துடும். 2 பாட்டிகள் கிளவிங்க. இந்த கிளவி சொல்லுவா, நேற்று தானே என் மகன் 10,000 ரூபாய் சொல மாதிரி கொண்டு வந்து கொடுத்தான், என் மருமகன் எனக்கு மண்டி காப்பி தர்றான்பா. இந்த பாட்டி விடமாட்டா, வீடு வீடா போய் வத்தி வச்சிருவா. உடனே சண்டை வந்துடும். 2 கிளவி கூடணும். அதே நேரத்தில் ஒரு கிளவியும் ஒரு குளவி ஒரு குழந்தையும் கூடினால் ஆனந்தம். பாட்டி, நாளைக்கு எனக்கு நீ மிட்டாய் வாங்கி தந்தேன் பையன். முதலை பேச்சு குதலை மொழி, அது ஆனந்தமா இருக்கும். குழந்தைகள் பேசுறதை கேட்டவங்களுக்கு தான் அந்த ஆனந்தம் தெரியும் இல்லையா? அப்பொழுது முருகவேலாகப்பட்டவர் தமிழ் மூதாட்டி அவ்வையிடத்திலே விளையாட நினைத்தார். என்ன விளையாட்டு? அருள் விளையாட்டு. தன் திருமேனியை கருமேனியாக மாற்றினார், மணிமுடியை முண்டாசாக்கினார், ஞான வேலை கோளாக்கினார். அங்கு நாவல் மரம், ஆம்பிரா நதி மாதிரி சலசலா என்று தெளிந்த நீரோடை, அங்கே புல்வெளி, அருமைமிக்க மயிலை கருமை நிற எருமையாக்கி மேயவிட்டார். முருகவேல் மரத்திலே இருந்தார். அவை மூதாட்டி தமிழ் தொண்டு செய்த தாய், பலன் கருதாது கிராமங்கள் நகரங்கள் அரசன் ஆண்டி எங்குமே அலைந்து தமிழ் தொண்டு செய்த தாய் அவ்வை. அந்த அம்மையார் இருந்தார். காலுக்கு பாதுகையோ கொடையோ இல்லை. வந்தவுடனே ஊன்றுகோலை வைத்தார். ஜோல்நாப்பையை இறக்கி வைத்து அந்த தெளிந்த நீரை எடுத்து முகத்தை கழுவி முருகா முருகா என்று 2 கை பருகினால். முருகவேல் பேசினார். பாட்டி, குழந்தை, உயரமான
இடத்துல இருக்கிறே பயம் இல்லையா? எப்பவுமே எனக்கு உயரமான இடம் தான் பிடிக்கும். கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன். உடனே குழந்தை நல்லா பேசுறியே, படிக்கலையா? அப்பா அம்மா இல்லையா? அப்பா இருக்கிறார், அவர் ஒரு கூத்தாடி. அம்மா இருக்கிறார், பரோபகாரி. அண்ணா இருக்கார், மகோதரம், குளக்கரையில் உட்கார்ந்துருப்பார். என்னை வீட்டுக்கு அடங்காத பிள்ளைன்னு விட்டுட்டாங்க. அதனால இந்த ஊர்ல இருக்க கோனார் விட்டு எரும மாட மேய்க்கிறேன். ரொம்ப அழகா பேசுறியப்பா. பாட்டி, குழந்தை ரொம்ப வசித்து வந்திருக்கின்றனையே, உனக்கு பழம் தரட்டுமா? வாழைப்பழம் வேணாங்கிற குரங்கு இருக்கா? பழம் போடு என்று சொன்னார். உடனே முருகவேல் கேட்டார், பாட்டி சுட்ட வெள்ளம் தரவா சுடாத வெள்ளம் தரவா? முருகவேல் கேட்கிறார். அவ்வை பார்த்தார்.